உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல. இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்னு என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவுடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்ல மறுக்க முடியுமா? உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், திமுக முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில. பிறகு அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. நான் அப்படி இல்லை, இங்கே எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியா எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து உங்க முன் பேசுறேன். என்னுடைய பதவி உழைப்பால் பெற்ற பதவி. உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய பதவி அப்பா திரு ஸ்டாலினுடைய அப்பாவால் அடையாளம் காட்டப்பட்ட பதவி, உழைப்பால் வந்த பதவி அல்ல. 1989ஆம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின், நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதலாக எம்எல்ஏ வந்தேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசி பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது. ஸ்டாலினுக்கு அப்படியே கிடைச்சது. கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார். வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல. திமுக கட்சியுடைய தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு பொம்மை ஆளு, திறமை இல்லாத ஆளு கொடுத்து என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார். உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல. திரு கருணாநிதி அவர்களே, திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும் போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல. அப்படிப்பட்ட நபர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்.